நம்ம நாட்டோட முன்னேற்றம் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு மாதிரி வேறுபட்டிருக்கு. புது டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே மாத்திருச்சு. இதுல அண்டர்வேர்ல்ட் தான் நிறையவே மாறி இருக்கு. அவங்க யுக்திகள் புதுசு, விளையாட்டும் புதுசு, ஆனா செய்யற தொழில் மட்டும் பழசு. இன்னைக்கும் துப்பாக்கியில தான் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு தன்னோட லேப்டாப்ல சில நிமிஷங்கள்ல பலரோட உயிரோட விளையாடுற இவங்க தன்னோட இறைய கண்டெய்னர்னு சொல்றாங்க. இவங்க எங்க இருந்து வராங்க, எங்க போறாங்க, இது யாருக்குமே தெரியாது. இதுதான் இவங்க உலகம். The cold-blooded murderers. இவங்க செய்யற இந்த தொழிலை இன்டர்நெட் மூலமா தான் செய்றாங்க. அந்த சைட்டுக்கு அவங்க வச்சிருக்கிற பெயர் தான் love.com. என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க ராஜா? நான் யாரோட போட்டோவை காட்டினேன், நீ யாரை கொண்டு வந்து நிற்கிற? முசாபாய், திடீர்னு ஒருத்தன் நடுவில் வந்து இறந்து போயிட்டான். நான் என்ன பண்றது? எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு. அவன் கதையை முடிச்சிடறேன். ப்ளீஸ், ஒரே ஒரு சான்ஸ். சான்ஸ்ன்னு எதை சொல்லுவாங்க தெரியுமா? நடக்கிறதுக்கும் நடக்காததுக்கும் இடையில இருக்கிறது தான் சான்ஸ். சரி, சான்ஸை கொடுத்துட்டேன். பத்தவை, உனக்கு நான் 1க்கு 3 சான்ஸ் கொடுக்குறேன். கொடுத்த வேலையை முடிக்காதவங்களை எனக்கு பிடிக்காது. இவன் பாடியை எரிச்சிருங்க, கூடவே லைட்டரோட சேர்த்து. அது முக்கியம். மேடம், ஃபோன். மேடம், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. மேடம், ஃபோன் கால். எதால நமக்கு வலி அதிகமா ஏற்படுதோ அதை நம்ம மறக்க முடியாது. இப்ப நீ இத மறக்க கூடாது. என் தியானத்தை விட உலகத்திலேயே எனக்கு வேற எதுவும் முக்கியம் கிடையாது. தடிமாடு மாதிரி வளர்ந்தா போறாது, மூளையும் வளரணும். போய் காலை டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இடியட். சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? பார்சலை டெலிவரி பண்றதுக்கு நீங்க ரொம்ப அதிகமா கேக்குறீங்க. கண்டெய்னர் பெருசு இல்ல, அதான் டெலிவரி சார்ஜஸும் அதிகமா இருக்கு. ஆனா என்ன ஆனா? 500 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனியோட கண்டெய்னர் அது. நான் கேட்கறது ஜஸ்ட் 1% தான். தட்ஸ் நத்திங். சரியான நேரத்தில் கண்டெய்னர் டெலிவரி பண்ணுவேன், அதுக்கு தான் அந்த சார்ஜ். இவ்வளவு கராரா பேசுறதா இருந்தா நாங்க கண்டெய்னரை வேற யார்கிட்டயாவது வாங்கிக்கிறோம். தட்ஸ் லெஃப்ட் யூ. எங்க அளவுக்கு கண்டெய்னரை டெலிவரி பண்ண ஒருத்தனாலையும் முடியாது. யூ நோ we are the best. ஓகே, டு தி ஜாப். அப்புறம் இந்த கண்டெய்னர் ரிப்போர்ட்டை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எந்த நேரத்துலையும் டெலிவரி ஆகிடும். டெலிவரிக்கு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், பணத்துக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. டீல் முடிஞ்சாச்சு.
ஸோ 7 நாளோட ரிப்போர்ட்டை அர்ஜென்ட்டாக மெயில் பண்ணு அண்ட் யூ டாக் டு ஹிம். விடு, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ. அர்ஜுன், கண்டெய்னரோட ரிப்போர்ட் அனுப்பி வச்சிருக்கேன். எப்பவும் போல தான் 7 நாள் ரிப்போர்ட். ஓகே, ஐல் டூ இட். அர்ஜுன், இது ரொம்ப பெரிய கண்டெய்னர். டோன்ட் வரி, வேலை முடிஞ்சிடும். பட் ஆஃப் கோர்ஸ் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹாய் அப்புறண்ணா. அர்ஜுன், ரொம்ப நாளா உன்னை பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனா எப்படி மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ முக்கியமான ஒரு வேலை இருக்கு. So, எப்ப பார்த்தாலும் உனக்கு வேலை தானா? எனக்கு என் வேலை தான் முக்கியம். ஏய் அர்ஜுன், நில்லு. என்னது மிஸ்டர் மோகன்? ஹாய் அர்ஜுன், எப்படி இருக்க? ஐ எம் ஃபைன். ரொம்ப நேரமா உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே இல்லையே. வை, எனி ப்ராப்ளம்? கம் ஆன், டெல் மீ. யூ நோ, நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? ஆமா, நீ எங்க போயிருந்த? சினிமாக்கு போயிருந்தேன், இப்போதான் வந்தேன். அப்படியா? சரி, எப்போ மீட் பண்ணலாம்? டைம் அண்ட் பிளேஸ் நீ ஃபிக்ஸ் பண்ண. ஆக்சுவலாக நான் உன்னை இப்போயே மீட் பண்ண நல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் அர்ஜுன். இருந்தால் நாளை காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் 6 மணிக்கு. 6 மணிக்கா? ஜாகிங் போகணுமா என்ன? அப்படியே வச்சுக்கலாம். ஜாகிங் போகிறது உடம்புக்கு நல்லது தானே. 6 மணி கன்ஃபார்ம். கூப்பிடுறது நீ ஆச்சே, எப்படி வராமல் இருக்க முடியும்? தட்ஸ் குட். நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம் 6 மணிக்கு, சேம் பிளேஸ். கரெக்ட் டைமுக்கு அங்கே இருப்பேன். ஹலோ, குட் மார்னிங் அர்ஜுன். வெரி குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சுல்ல பார்த்து. பட் ஒரு விஷயம் எனக்கு புரியல அர்ஜுன், எப்படி இந்த காஃபி ஷாப்பில் நீ டைம் பாஸ் பண்ணுற? இட்ஸ் அ நைஸ் பிளேஸ். சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க, யங் அண்ட் ஓல்ட் கப்பல், உறவுகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். யூனோ, இட்ஸ் அ வெரி ரிலாக்ஸிங் பிளேஸ். ரொம்ப ஆபத்தான இடமும் கூட. சாதாரண மனுஷங்க வர ஒவ்வொரு இடமும் ரொம்ப ஆபத்தானது. அதோட ஒரே இடத்துக்கு திரும்ப திரும்ப வரும்போது உறவுகள் ஏற்படுது. நம்மள மாதிரி ஆட்களுக்கு உறவுகள், தட் இஸ் ரிலேஷன்ஷிப். இட்ஸ் த பிகினிங் ஆஃப் த எண்ட். இதை சொல்ல தான் என்னை இவ்வளோ அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி வர சொன்னியா? சாரி, என்னை தப்பாக நினைக்காத. நீ இப்படி எப்போ பாரு சுற்றிக்கிட்டு இருக்கிறது, அதுவும் லேப்டாப்போட, உன்னை நினச்சா கவலையாக இருக்கு. கவலைப்படாதீங்க மூசாபாய்,
கவலை நம்ம மூளை ரொம்ப யோசிக்க வைக்கும். ஒருவேளை நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா செத்து போவனே தவிர உன் பேரை சொல்லவே மாட்டேன். அது எனக்கு தெரியும் அர்ஜுன். தெரிஞ்ச அப்படி பேசியிருக்க மாட்டியே. நான் செய்யற ஒவ்வொரு வேலையும் வித்தியாசமா இருக்கும். போலீஸை விட ஒரு படி மேல தான் யோசிப்பேன். அதனால தான் உன் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன், எப்பவும் கூட வச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்ததுல நீ வச்ச குறி தப்புனதே இல்லை. இனிமேலும் தவறாது. அப்படி ஒருவேளை தவறுச்சுன்னா அன்னைக்கு என் உயிர் என் உடம்புல இருக்காது. Wish you best of luck. Go ahead.